Hi friends, நான் zacs.kitchen இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. Friends நம்ம சேனல்ல ரொம்ப ஆஃபனா என்கிட்ட கேக்குற ஒரு क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க அப்படினு கேப்பீங்க. நிறைய பேர் என்ன மாதிரி எக்சர்சைஸ் பண்ணலாம், யோகா என்ன மாதிரி பண்ணலாம், நிறைய இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த PCOD இஷ்யூனால நிறைய இன்ஃபெர்டிலிட்டி வருது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட நான் அதுக்கான யோகா தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பண்ணி காமிச்சேன்னா அது கரெக்டாக இருக்காதுங்க. ஏன்னா நான் ஒரு ட்ரெயினர், ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் கிடையாது. நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் கரெக்டான போஸ்டர்ஸோ எந்த இடத்துல ப்ரீதிங் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக என்னோடய ட்ரெயினர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்லி இன்டூ யோகாங்க. ஸோ நிறைய என்னோட ஸ்கின்ல கூட நீங்கள் நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். இப்போ திரும்ப வெயிட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேருமே, நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே இப்போ ஃபுல்லாகவே யோகா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது வரைக்கும் கேட்டவங்க நிறைய பேர் PCOD அண்ட் இன்ஃபெர்டிலிட்டிக்கான யோகாஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ரெயினர் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காட்ட போகிறாங்க. ப்ராப்பராக எப்படி செய்யணும், எந்த இடத்துல நீங்கள் மூச்சு இழுக்கணும், எங்கே மூச்சு விடணும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நீங்கள் செஞ்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட டிவி முன்னாடியோ இல்லை உங்களோட மொபைல் முன்னாடி நின்று அப்படியே அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட ட்ரெயினர் நான் இப்போ கூப்பிட்டுறேன். வாங்க சார். ஹலோ. ஸோ இவங்க தான் என்னோடய ட்ரெயினர் துரை சார். ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த இன்ச்சு பிசுறாமல் யோகா சொல்லி கொடுப்பாங்க. மேம் இன்னும் கொஞ்சம் ப்ரீதிங் பண்ணுங்கள் மேம், இன்னும் இல்லை லூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஷோல்டரை, அப்படிலாம் கரெக்டாக சொல்லுவாங்க. சார் நீங்கள் எத்தனை வருஷமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்ன இது கொடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ப்ராக்டிஸ்னு பார்த்தோம் ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் டீச்சிங் லாஸ்ட் 7 இயர்ஸாக பண்ணிட்டு 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம அப்படியே யோகா பார்த்துடலாம். அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், அதுக்கப்புறம் PCOD சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் பற்றி கொஞ்சம் யோகா மட்டும் சொல்லி கொடுத்துருங்க சார். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாங்க பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் பர்சனலாக அவங்கக்கிட்ட ட்ரெயின் யோகா எடுத்துக்கணும், கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் சாரோட நம்பர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட டைம் அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் பர்சனல் ட்ரைனிங்லையும் எடுத்துக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆசனாஸ்குள்ளே போயிடலாம். வாங்க. நமஸ்தே ஆல், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஸ் லெக் போர்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹேண்ட்ஸுமே உங்கள் நீஸில் டச் பண்ணிக்கணும். உங்கள் ஷோல்டர் ஜஸ்ட் ரோல் பேக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைன் நேராக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சின் காலர் பவுண்டை ரீச் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் நெக்கில் ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மெயின்டைன் ஆகும். அதை கவனித்து நீங்கள் மூச்சை இழுக்கும்போது செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் மேலே வாங்க ட்ரை பண்ணணும். நீங்கள் மூச்சை விடும்போது ஸ்பைனை கரெக்டாக புல் பேக் பண்ணி சின்ன காலர் போண்டை டச் பண்ணிக்கணும். இதே போல் இன்ஹேல் பண்ணும்போது லிஃப்ட் யுவர் செஸ்ட், ஹெட்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஸ்பைனை ரவுண்டாக வச்சு chin to the collar. More time. Inhale, arch your back. ஹெட்டை நல்லா லிஃப்ட் பண்ணி throat muscles ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் தெரியும். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்பைனை ரவுண்டாக வச்சு. இது உங்கள் ஸ்பைனில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே அளவுக்கு உங்கள் தைராய்டு கிளாண்ட் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகும். ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணு. இப்போ பொறுமையாக ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ ட்விஸ்டிங் பண்ண போகிறோம். கரெக்டாக உங்கள் ரைட் ஆர்ம் பின்னாடி வச்சு ரைட் நீயை கேட்ச் பண்ணி பொறுமையாக உங்கள் பாடியை ரைட் சைட் டவுன் பண்ணிக்கணும். நான் லெஃப்ட் சைட் பண்ணுறேன், பட் உங்களோட நீங்கள் ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நல்லா ப்ரீத் இருக்கணும். ப்ரீத் எப்பயுமே ஹோல்ட் பண்ணிடுவேன். ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சென்டர் பண்ணி திரும்ப ஆப்போசிட் சைடு. ரொம்ப பொறுமையாக பண்ணால் போதும், எதுலேயும் அவசரம் வேணாம். உங்கள் ஷோல்டர்ஸில் இருக்க டைட்டனாக ஃபுல்லாக ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க.
15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 2 ஹேண்ட்ஸுமே பின்னாடி வச்சு ஸ்லோவாக பொறுமையாக ஹெட்டை லிஃப்ட் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி முடிஞ்சால் எல்லாராலையும் ஃபோர்வேர்டாக மேட்டில் வைக்க முடியாது, முடிஞ்சால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போகும். ஒவ்வொரு மூவ்ஸ்லையும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்ன்றது ரொம்ப முக்கியம். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பொறுமையாக பாடி லிஃப்ட் பண்ணி இது உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் போக போகிறோம். அதுக்கு நீங்கள் கீழே படுத்து உங்கள் 2 ஃபீட்டுமே மேட்டில் இருக்கணும். இப்போ 2 நீயுமே உங்கள் செஸ்ட்டு கிட்ட கொண்டு வந்து இப்போ நீஸை ஹக் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்கள் லோயர் அப்டமனில் ஒரு டீப் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். இந்த மூவ்ஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பாடியில் இருக்க எக்ஸிஸ்டிங் ஏர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் வயிறு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்கள் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணாமல் ஸ்லோ ப்ரீத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு போர்ஷன்லையுமே மினிமம் ஒரு 30 செகண்ட் மெயின்டைன் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா உங்கள் வீட்டை மேட்டில் வச்சு உங்கள் 2 பாம்பையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஹிப்பை முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. எல்லாரையும் நல்லா ஹைட் போக முடியாது, பட் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடி எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுச்சு. அந்தளவுக்கு ஹைட்டை மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் உங்களோட சீட்டிங் மசிலையும் தைஸையும் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மூவ். உங்கள் லோயர் பாடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஸ்பைன் அண்ட் அப்பர் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இனிஷியலாக பண்ணும்போது எல்லா மூவ்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்லோ ப்ரீத் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹிப்பை ட்ராப் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் உங்கள் 2 லெக்கையும் சேர்த்து வச்சு ஸ்லோவாக உங்கள் 2 லெக்கையுமே லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ நீஸை பெண்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீஸை ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்ததுக்கப்புறம் உங்கள் வயிறு புல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா ஒரு லோயர் பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லோ ப்ரீத் இருக்கணும். உங்கள் ஷோல்டர் ஃபேஸ் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப ப்ராப்பராக சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃபீட்லேருந்து உங்கள் ஹிப்புக்கு போட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஒரு 15 to 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக 2 லெக்கையுமே ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ 2 ஃபீட்டையுமே செப்பரேட்டாக வச்சு உங்கள் ஹேண்ட்ஸை ஹெட்டுக்கு பின்னாடி வச்சு சின்னதாக லோயர் பேக்கில் டென்ஷன் இருந்தால் ஜஸ்ட் 2 நீயுமே உங்கள் ரைட் சைட் ட்ராப் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறமா நீஸை சென்டர் பண்ணி நீஸை லெஃப்ட் சைட் ட்ராப் பண்ணுங்க. திரும்பியும் சென்டர் டு தி ரைட், சென்டர் டு தி லெஃப்ட். இது உங்கள் ஹிப்போட மொபிலிட்டியும் லோயர் பேக்கோட டென்ஷனையும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணும். ஒரு 3 டைம்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக நீங்கள் டர்ன் பண்ணி உங்கள் செஸ்ட் மேட்ல இருக்கும்போது செக் பண்ணுவோம். செஸ்ட் சீக்வன்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். 2 ஃபீட்டுமே செப்பரேட்டராக யூஸ் பண்ணி ஸ்லோவாக உங்கள் ஃபோராம் ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் யுவர் ஃபோராம் உங்கள் செஸ்ட் அண்ட் சின்ன நேராக வச்சுக்கோங்க. இந்த இதில் ஷோல்டர் ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்கள் ஷோல்டருக்கும் உங்கள் இயர்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். இது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் லங்ஸுக்கான ஸ்பேஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபோராமுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கணும்.
உங்கள் ஷோல்டருக்கு நல்ல ஒரு டீப் இன்டென்ஸ் ஆக்டிவேஷன் தெரியும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக நம்ம 2 எல்போவுமே ப்ளேஸ் பண்ணிக்கணும். 2 எல்போவும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹீல்ஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் சின் உங்கள் பாமில் வச்சு கண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன்னே சொல்லலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரீத் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பாடியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏரை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஸ்லோ ப்ரீத் ரொம்ப முக்கியம். இப்போ 2 ஹேண்ட்ஸுமே உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுக்கணும். 2 ஃபீட்டுமே உங்கள் ஃபீட்டை மேட்டில் வச்சு ஸ்லோ லிஃப்டியே போகும். இப்போ 2 டோவுமே மேட்டில் வச்சு உங்கள் ஹிப்பை ரைஸ் பண்ணி ஸ்லோவாக ஒரு ஸ்டெப் உங்கள் ஃபீட்டை மட்டும் முன்னாடி வச்சு. எல்லாராலையும் ஹீல்ஸை ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சால் அவங்க ஹீல்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பிரெயினுக்கு அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும். அதே அளவுக்கு உங்கள் லோயர் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும். உங்கள் பாடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தனையும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மூவ்லேயுமே உங்கள் ப்ரீத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா உங்கள் 2 நீமே தொடரும். ஸோ 2 தைஸை வடையாக வச்சு உங்கள் டோஸ் 2 ஜாயின் பண்ணி உங்கள் ஹிப் ஹீலில் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்லோலி ஹேண்ட்ஸை நல்லா முன்னாடி வச்சு உங்கள் ஃபோர்வோட ப்ளேஸ் பண்ணி. இந்த மூவ்ஸ் உங்கள் பெல்விக் ஏரியாவில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். உங்கள் மைண்டில் இருக்க டென்ஷனுக்கும் இந்த ஒரு மூவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மூவ் பண்ணும்போது பாடி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றது நீங்கள் கவனிக்கணும். இப்போ பொறுமையாக ஹெட்டை லெஃப்ட் பண்ணி இப்போ கிராஸ் லெக் புஷ் பண்ணுறோம். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். 2 ஹேண்ட்ஸை பின்னாடி வச்சு கரெக்டாக உங்கள் செஸ்ட் மசில்ஸ் மட்டும் பொறுமையாக லிஃப்ட் பண்ணி ஹெட்டை ட்ரா பண்ணிடுவோம். ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோ ஒரு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ 2 லெக்கையும் ஃபார்வர்டாக மூவ் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் லெக் மட்டும் ஹிப்பு கிட்ட வரும். ஸோ உங்கள் 2 சீட்டிங் மசிலும் கரெக்டாக ப்ளேஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்லோ யூ கேன் லெஃப்ட் யூர் ஹேண்ட்ஸ் நேராக பார்த்து பொறுமையாக ஸ்பைன்லேருந்து பெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக உங்கள் ஹேண்ட்ஸ் ஃபீட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இதில் எல்லா இடங்களும் பாடி டைட்டாக யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக ஃபேஸ் அண்ட் ஷோல்டரை ஃப்ரீயாக வச்சுக்கணும். வயிறு லைட்டாக புல் பண்ணிடுவோம். எக்ஸேல். இது உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜியை இந்த மூவ் கொடுக்கும். இப்போ பொறுமையாக ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி ஸ்பைன்லேருந்து லெஃப்ட் பண்ணிட்டு ஸ்லோலி யூர் ஹேண்ட்ஸ். இப்போ ஆப்போசிட் சைட் லெஃப்ட் லெக் உங்கள் ஹிப்பு கிட்ட வரணும். அதே போல் இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் லிஃப்ட் ஆகும். சின்ன நேரம் வச்சு எக்ஸேல் பண்ணும்போது நீங்கள் ஃபார்வர்ட் போகணும். திரும்ப சொல்கிறேன், எக்ஸேல் போகும்போது ஃபார்வர்ட் போய் ஃபைனலாக ஃபீட் அட்டாச் பண்ணுங்கள். எல்லாரையும் ஃபீட் அட்டாச் பண்ண முடியாது. சில பேர் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கவங்க பண்ணலாம். ஸோ ரிமைனிங் பீப்புள் உங்கள் பாம்பை மேட்லேயே வச்சுக்கலாம். பட் ஒரு ப்ராக்டிஸ்லேயுமே எந்த வித டென்ஷனும் உங்கள் பாடியில் எதுவும் உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். Breathe, exhale.
ஹேண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி ஃபைனலாக உங்கள் பாடி லிஃப்ட் பண்ணி ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ லாஸ்ட் மூவ் உங்கள் 2 ஃபீட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. உங்கள் சீட்டிங் மசில்ஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி லிஃப்ட் யுவர் செஸ்ட், லிஃப்ட் யுவர் சின். அதுக்கப்புறமா திரும்ப எக்ஸைல் பண்ணும்போது நீங்கள் ஃபார்வர்ட் ஆகணும். உங்களால் எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போகலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட எக்ஸலேஷன் டைமில் உங்கள் பாடி இன்னும் உங்களுக்கு டீப்பாக போக ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீஸ் கனெக்ட் டு யுவர் ப்ரீத். ஃபைனலாக ஜஸ்ட் லை ஆன் பேக். புஷ் சேம் உங்கள் பெல்விக் ஏரியாவில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஹிப்புக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸ்லோவாக உங்கள் பாடி ஃபைனலாக ஜஸ்ட் லை ஆன் பேக். சின்னதாக ஒரு பிராணாயாமம். ஸோ மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடி உங்களுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணும். 2 ஃபீட்டையும் மேலே வச்சு ஒரு பாம் கரெக்டாக ரைட் சைட் பாம் ஆப் செஸ்ட்லேயும் லெஃப்ட் பாம் அப்டம்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸைல் மட்டும் பண்ணால் போகும். Now you can inhale. கரெக்டாக நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் அப்டமன் செஸ்ட் ரெண்டுமே பெருசாகும். எக்ஸைல் பண்ணும்போது அப்டமன் செஸ்ட் ரெண்டுமே சின்னதாகும். இன்ஹேல், expand your abdomen and your chest. Exhale, you can feel the contractions. One more time, inhale and exhale. இது போல் ஒரு 3 minutes ரெகுலராக பண்ணிக்கணும். உங்கள் மைண்ட் தேவையான காம்னஸ், ஹாப்பினஸ் ரெண்டுமே கிடைக்கும். அதே உங்கள் பாடியில் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ளோ எல்லா இடங்களுக்கும் செப்பரேட் ஆகாது. முக்கியமாக உங்கள் நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபைனலாக 2 லெக்கையுமே ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி பொறுமையாக உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணும். உங்கள் பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடங்களுக்கும் சர்க்குலேட் பண்ணும். குயிக்காக ரிலீஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறமா 2 லெக்கையுமே ஹோல்ட் பண்ணி ரைட் சைட் டர்ன் பண்ணி ஈஸியாக ஸோ க்ராஸ் லெக் பொசிஷன். 2 ஹேண்ட்ஸுக்கும் உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சு கண்ணை மூடி. You can share your gratitude to you. Say thanks to your body. இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நம்புங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து உங்கள் ஃபுட் கண்ட்ரோலும் கொஞ்சம் முக்கியம். எப்பயுமே அவுட் சைட் ஃபுட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்பயுமே வீட்டு ஹோம் ஃபுட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக டெய்லியும் ஒரு நிமிஷமாவது நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ரிச்சுவல்ஸை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ரேயர் உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றும்.